வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அசுர வளர்ச்சி, இன்னொரு பக்கம் திடீர்னு ஒரு பெரிய அதிர்ச்சி. இதுதான் இப்ப ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட நிலைமை. சரி, இந்த நெருக்கடியான சூழல் உண்மையிலே ஒரு நெருக்கடியா இல்ல ஒரு பெரிய வாய்ப்பா? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு முதலீட்டாளரா இருந்தா, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என்ன முடிவெடுப்பீங்க? குழப்பமா இருக்குல்ல? இந்த கேள்விக்கான பதிலத்தான் நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க முயற்சி பண்ண போறோம். சரி, இந்த திடீர் சரிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னோக்கி போவோம். முதல்ல இந்த அதிர்ச்சிக்கு முன்னாடி வரைக்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எப்படி இருந்துச்சு, அது எப்படி இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு செல்லப்பிள்ளையா மாறுச்சு, அதோட வளர்ச்சி கதையை முதல்ல புரிஞ்சுக்கலாம் வாங்க. பேங்கோட சக்சஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க செஞ்ச ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி மாற்றம் தான். ஆரம்பத்துல அவங்க பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல ரிஸ்க் அதிகம். ஆனா அப்புறம் அப்படியே அவங்க ஃபோக்கஸை மாத்தி நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு, அதாவது ரீட்டெயில் பேங்கிங்க்கு வந்தாங்க. ஹோம் லோன், கார் லோன்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் அவங்களோட நிலையான வளர்ச்சிக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துச்சு. இந்த நம்பர்ஸ பாருங்களேன், சும்மா சொல்லல. வெறும் ஒரே வருஷத்துல வருமானம் கிட்டத்தட்ட 13% அதிகரிச்சிருக்கு. ஆனா அதை விட ஆச்சரியம், நிகர லாபம் 41%. அப்பப்பா, என்ன ஒரு வளர்ச்சி! இந்த மாதிரி ஒரு வேகமான வளர்ச்சி தான் நிறைய பேரை இந்த பேங்க் பக்கம் திரும்பி பார்க்க வச்சது. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இவ்ளோ வேகமா வளர்ந்தாலும் வங்கியோட வாராக்கடன், அதாவது என்பிஏ, வெறும் 0.5%க்கும் குறைவு. அப்படின்னா என்ன? அவங்க கொடுத்த கடன்கள்ல பெரும்பகுதி கரெக்டா திரும்பி வருதுன்னு அர்த்தம். இது எதை காட்டுதுன்னா, பேங்கோட லோன் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே திறமையா இருக்குன்னா. இப்படி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு புயல் அமைதியா உருவாயிட்டு இருந்துச்சு. February 23, அந்த ஒரு நாள் தான் எல்லாத்தையும் மாத்துச்சு. பேங்க் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க, ஒரே ஒரு பிரான்ச்ல 590 கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்குன்னு. அந்த நியூஸ் வந்த அடுத்த நிமிஷமே மார்க்கெட்ல ஒரே அதிர்ச்சி. ஸ்டாக் பிரைஸ் ஒரே நாள்ல 20% வரைக்கும் சரிஞ்சுது. இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கையை நொறுங்கி போச்சுன்னே சொல்லலாம். உண்மையிலேயே மார்க்கெட்டோட ரியாக்ஷன் ரொம்பவே மோசமா இருந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு பிரான்ச்ல நடந்த ஒரு பிரச்சனைக்காக மொத்த பேங்கோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குற அளவுக்கு அந்த சரிவு இருந்துருச்சு. இதுல இருந்து இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் எவ்வளவு சீக்கிரம் மாறும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். இந்த பேங்கோட வளர்ச்சி கதை இதோட முடிஞ்சிடுச்சா, இல்ல இது வெறும் தற்காலிகமான ஒரு பின்னடைவு தானா? கடந்து போயிடுமா? இந்த கதைக்கு 2 பக்கம் இருக்கு. வாங்க அதை பார்ப்போம். ஒரு பக்கம் பாசிட்டிவா பார்க்கறவங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேங்கோட ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது லாப வளர்ச்சி, குறைஞ்ச வாராக்கடன், இதெல்லாம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நெகட்டிவா பார்க்கறவங்க, இந்த மோசடி சம்பவத்தால இன்வெஸ்டர்ஸ் நம்பிக்கை போயிடுச்சு, அதனால ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் அடிவாங்கலான்னு சொல்றாங்க. சரி, ஃபண்டமெண்டல்ஸ் இப்படி இருக்கு. இப்போ டெக்னிக்கல் சைட்ல என்ன நடக்குது, ஸ்டாக் சார்ட் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இங்க சில முக்கியமான லெவல்ஸ் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, சப்போர்ட்டுங்கிறது விலை இதுக்கு மேல கீழே விழாம தடுக்கக்கூடிய ஒரு தளம் மாதிரி. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸுங்கிறது விலை ஏறி போகும்போது தடுக்கக்கூடிய ஒரு சுவர் மாதிரி. இப்போதைக்கு ₹60.20 ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல். ஒருவேளை பங்கு விலை மேல போக ஆரம்பிச்சா ₹66.70 முத தடைய அது சந்திக்க வேண்டியிருக்கும். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ முக்கியமான கேள்வி, ஒரு இன்வெஸ்டரா இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டாக்கை எப்படி அணுகிறது? அதுக்கு ஒரு ஃப்ரேம்வொர்க் பார்க்கலாம். நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தா இந்த 3 விஷயங்களை யோசிச்சு பார்க்கலாம். முதல் ஸ்டெப், இந்த மோசடி ஒரு தடவை நடந்த தவறா இல்ல பேங்கோட நிர்வாகத்திலேயே பெரிய கோளாறு இருக்கான்னு நீங்க தான் மதிப்பிடணும். 2வது ஸ்டெப், இந்த பேங்கோட வளர்ச்சி கதை மேல உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கான்னு உங்களையே கேட்டுக்கோங்க. 3வது, ஒரேடியா எல்லா பணத்தையும் போடாம முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் பக்கத்துல விலை வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்கறத பத்தி யோசிக்கலாம். சரி, நீங்க முதலீடு செய்ய முடிவு பண்ணிட்டீங்கன்னா சில விஷயங்களை தொடர்ந்து கண்காணிக்கணும். முதல்ல பேங்க் நிர்வாகத்துல ஏதாவது மாற்றங்கள் வருதான்னு பாருங்க. பெரிய ஃபண்ட் ஹவுஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாக்கை வாங்குறாங்களா இல்ல விக்கிறாங்களான்னு கவனிக்கணும். முக்கியமா அடுத்து வர குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். சுருக்கமா சொல்லணும்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட தற்போதைய நிலைமை ஒரு கிளாசிக் கேஸ் ஸ்டடி மாதிரி. ஒரு பக்கம் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த மோசடி நியூஸால சென்டிமெண்ட் ரொம்பவே நெகட்டிவா இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் இப்போ ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம்.
இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஏற்பட்ட இந்த நம்பிக்கை எழுப்ப ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தன்னோட சிறப்பான செயல்பாட்டால சரி செஞ்சு திரும்பவும் வெற்றி பாதைக்கு வருமா? இதுக்கான பதிவியை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயம், இங்க நம்ம பகிர்ந்துகிட்டது எல்லாமே தகவல் நோக்கத்துக்காக மட்டும்தான். இது எந்த வகையிலயும் முதலீடு ஆலோசனை கிடையாது. நீங்க எந்த முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட ஆலோசனை பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி.